அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது பாங்கோட ஒவ்வொரு அரபி வார்த்தைக்கு தமிழ் வார்த்தையை பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பாங். இந்த பாங் வந்து தொழுகைக்காக தொழு தொழுறதுக்கு அழைப்பதற்காக பாங் வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த பாங்கோட ஃபர்ஸ்ட் வார்த்தை அல்லாஹு அக்பர். அல்லாஹு என்றால் அல்லாஹ், அக்பர்னா மிக உயர்ந்தவன், மிக பெரியவன். அப்ப இங்க அக்பருங்கிறது என்னன்னா உயர்வை குறிக்க. அப்ப அல்லாஹ் மிக பெரியவன், அல்லாஹ் மிக உயர்ந்தவன். பெரியவரு உயர்ந்தவரு ஒரு படி கூடினதா, அதாவது குறைந்ததுல இருந்து கூடுவது. அப்ப அல்லாஹ் வந்து மிக மிக பெரியவன், மிக மிக உயர்ந்தவன் சொல்லுவாங்க. சரியா? இப்போ அல்லாஹ் அக்பர்னா அல்லாஹ் மிக பெரியவன், அக்பர்னா பெரியவன் அர்த்தம். இப்போ அஷ்ஹது, நான் சாட்சி கூறுகிறேன். அஷ்ஹதுனா என்னன்னா சாட்சி. அன் என்று, லா இல்லை, இலாஹா தெய்வம், இல்லல்லாஹு இலானா தவிர, அல்லாஹுனா அல்லாஹு. அப்ப நான் சாட்சி கூறுகிறேன் அல்லாஹுவை தவிர வேறு என்று தெய்வம் இல்லை. எனது நான் சாட்சி கூறுகிறேன்னா அல்லாஹுவை தவிர வேறு தெய்வம் இல்லை. சரியா? அப்ப இதை நல்லா பாத்துக்கோங்க. இது ஒவ்வொரு அர்த்தங்களும் நம்மளுக்கு குரான்ல அடிக்கடி ஒவ்வொன்றா வரும். இப்போ அன் நிறைய இடத்துல வரும், அதுக்கு எஞ்சுன்னு அர்த்தம். லா நிறைய இடத்துல வரும், அதுக்கு இல்லைன்னு அர்த்தம். இலாஹா அதே மாதிரி நிறைய இடத்துல வரும், அதுக்கு இறைவன் தெய்வம் அப்படி அர்த்தம். இலா அதுவும் வரும், அதுக்கு தவிரன்னு அர்த்தம். அல்லாஹூ, அல்லாஹ். அஷ்ஹதுனா என்னன்னா சாட்சியின் பொருள். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாங்கு சப்தம் எப்ப கேட்கப்பட்டதுன்னா, பாங்கு எதற்காக சொல்லப்பட்டாங்களா, அந்த நாள்ல வந்து அல்லாஹ் வந்து நபி அவர்கள் கூட்டத்தை வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். நம்ம வந்து தொழுகிறதுக்கு நம்ம எப்படி நம்ம எல்லாத்தையும் கூப்பிட்டுறோம் அப்படின்னு கேட்காங்களாம். அப்போது கிறிஸ்துவர்களுக்கு மணி அடிப்பது போலயா, இல்ல யூதர்களுக்கு இருக்கிற கொம்பு ஊதுவதை போலயா நம்ம அழைக்கணும் நம்மளோட தொழுகைக்கு, நம்மளோட சகாபாக்களை எல்லாத்தையுமே அப்படின்னு கேட்டதுக்கு நபி அவர்கள் அந்த இரண்டையுமே விரும்பவில்லையா. அப்போது மறுநாள் வந்து அப்துல்லா பின் சைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கனவு கண்டாங்களா. அப்போது அந்த கனவுல வந்து நிறைய வார்த்தைகள் வந்துச்சான். அப்போ நபி அவர்கள் வந்து அந்த நபி அவர்கள்ட்ட போய் அவங்க போய் அந்த வார்த்தைகளை போய் சொல்லிட்டாங்களாம். அப்போ அதே மாதிரியாதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவும் அவங்களும் அந்த கனவை கண்டாங்க. அந்த கனவை அவங்களும் கண்டாங்க. அப்போ அல்லாஹ் நினைச்சிட்டாங்க நம்மளுக்கு வந்து எப்படி தொழுகைக்கு அழைக்கணும்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம்ல, அதனால நமக்கு அல்லாஹ் வந்து வஹி இறக்கியிருக்கான்னு சொல்லி நினைச்சு அந்த வார்த்தைகளை வந்து பிலால் அவர்களுக்கு சொல்லி பாங்கு சொன்னதுனால இப்போ மதீனாவில வச்சு முதன் முறையாக பாங்கு சொல்லப்பட்டது. ஹிஜ்ரி வருடம் 2ஆம் ஆண்டு பாங்கு சொல்லப்பட்டது. சரியா? இப்போ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு அஷ்ஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ். இப்போ அஷ்ஹது அதே சாட்சி, அன் என்று, முஹம்மதன் தெரியும், ரசூ தூதர், அல்லாஹு அல்லாஹு நான் சாட்சி கூறுகிறேன். ஃபர்ஸ்ட் என்ன சாட்சி கூறணும்னா அல்லாஹ்வை தவிர வேறு தெய்வம் இல்லை. இரண்டாவது என்ன சாட்சி கூறணும், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் திருத்தூதர். இப்ப பாருங்க, அரபியெல்லாம் நல்லா பாருங்க. அன் என்று நம்ம குரான்ல அதிக அதிகம் ஓடும் போது நம்மளுக்கு அன் வரும். அதோட மீனிங் என்னன்னா என்றுன்னு அர்த்தம். ஓகேவா? அஷ்வதுன்னா சாட்சி தான். மத்தபடி இதுல உள்ளதுன்னா நம்மளுக்கு முகமது தெரியும், ரசூல்லா தூதுன்னு தெரியும், அல்லாஹ்னா அல்லாஹ்னு தெரியும். அப்போ பாருங்க, ஒரு நம்ம சஹாபாக்களை தொழுகைக்கு எப்படி அழைக்கணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது 2 ரலியல்லாஹு அவர்களுக்கு கனவு அல்லாஹ் கொடுத்திருக்கான். அதுல நிறைய வார்த்தைகளை கொடுத்திருக்கான். அந்த வார்த்தைகளை வந்து நபி அவர்கள்ட்ட போய் அந்த சகாபாக்கள் சொன்ன உடனே நபி அவர்கள் வந்து இது வந்து வஹி மூலம் நம்மளுக்கு வந்திருக்குன்னு சொல்லி பிலால் அவர்களுக்கு கூறிட்டாங்க. முதலாக பாங்க சொன்னவர்களும் பிலால் தான். இந்த இதுல நான் உங்களுக்கு வந்து நிறைய இது பாருங்க. அக்பர்னா அக்பரோட இங்க தமிழ அக்பரோட அரபி அக்பரோட தமிழர்த்தம் என்னது இல்லைன்னு சொல்லி நம்ம தமிழ்ல சொல்றதுக்கு அரபில என்ன வரும்? நான் சாட்சி கூறுகிறேன்னு சொல்லி தமிழ்ல சொல்றதுக்கு அரபில என்ன வரும்? 3 வேர்ட்ஸ் இந்த வீடியோல நம்ம படிச்சது. அக்பருங்கிற அரபி அர்த்தத்துக்கு தமிழ்ல என்ன பொருள்? இல்லைன்னா அதோட அரபி அர்த்தம் நான் சாட்சி கூறேன். இதெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல